சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தாரு. இவன் பெரியவர்ல பரதேசி பையன். அதாவது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில இருந்து சிவாஜியை மட்டும் தூக்கி தனியா வச்சிடலாம். ஏன்னா அது ஒரு மரியாதை கூடிய பேரு, ஒரு பெரியவரோட பேரு, ஒரு மா மனிதனோட பேரு. அந்த பேர்ல அந்த பரதேசி பேருக்கு வேணா வெறும் மூர்த்தி அப்படின்னு கூப்பிடலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னடா இந்த அளவுக்கு கொந்தளிக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பெரியவர் என்ன பேசியிருக்காங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க மக்களே. உங்க விஜய் கொலை பண்ண வரனா, கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றனா. பாடினாலும் திமுக காரன் தான், ஆடினாலும் திமுக காரன் தான், ஆண்டாலும் திமுக காரன் தான்டா. தீய சக்தி மாயில வசம்பு வச்சு தேய்க்கும். ஒன்னு டிவிக்கே, ஒன்னு டிஎம்கே. மயரை புடுங்கி நட்டு நிக்க வச்சிருவேன். பாத்தீங்களா, இவனதான் இன்னைக்கு பாட்டா உரிச்சு கலட்டி தொங்க விட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பேசியிருக்கான் அப்படின்னா, விஜயோட ரசிகை பெண்மணி ஒருத்தங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு எங்க ஹஸ்பண்டோட விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு அன்பால சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அதுக்கு இவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? விஜய தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஹஸ்பண்டோட, போ நேரா பனையூர் போ, பெரிய வீடு, அங்க போய் படு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ சொல்றா, எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம், நாங்களாடா வேணாம். என்னடா பேச்சு இது? ஏண்டா இவர் ஒரு மாசம் முன்னாடி தானே நீங்க எல்லாம் சேர்ந்து, உங்க கட்சியெல்லாம் சேர்ந்து பெண்களுக்கு ஒரு சிறப்பு முன்னேற்ற மாநாடு மாதிரி நடத்துனீங்கல்ல? அதற்கான வாய்ப்புகள், கல்வி, அடிப்படை கல்வி வழங்கப்பட்டது, கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டது. ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தாலதான். அதுல வர பெண்களை பார்த்து உங்களால இப்படி கேட்க முடியுமா? ஏன் உன் குடும்பத்திலயும் பெண்கள் இருக்காங்களா? அந்த பெண்களுக்குலாம் உங்க சிஎம் சார்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்குன்னு நீ போய் சொல்லுவியா? போங்கம்மா சிஎம் வீட்டுக்கு போங்க, அங்க போயிருங்க, பெரிய வீடு, பங்களா, நல்லா ஜாலியா படுக்கலாம் அப்படி சொல்லுவீங்களா? இதே நீங்க வேற கட்சினா இஷ்டத்துக்கு பேசுவீங்க. சரி, நீங்க கட்சி ரீதியா ஒருத்தங்களை வந்து தாக்குங்க, ஓகே. நேரா 26க்கு வருவாராம், ஜெயிப்பாரா, அது ஓகே. என்னங்க நார்மலா ஒரு ரசிகையா இருக்கட்டும், இல்ல அந்த கட்சியில உள்ள தொண்டங்களே நீங்க விமர்சிக்கீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில போய் இப்போ விஜய் வீட்டில் போய் படு, இதெல்லாம் என்னங்க பேச்சு? இந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு பர்சனை மட்டும் தான் பார்க்கணும். இந்த கனிமொழி அக்கான்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்காக்கெல்லாம் அந்த நியூஸ் போகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெண்களுக்கு ஒன்றா புரட்சிகரமாக வரக்கூடிய ஒரு அக்கா தான் அவங்க. அந்த அக்காக்கு இவன் பேசுகிற வீடியோலாம் கேட்காதா? ஏன்னா ஒரே கட்சி தானே, உடனே தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு இருப்பாங்களே. கொஞ்சம் பார்த்து பண்ணி. இந்த 200 ரூபா பெருசு. இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கரூரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 41 பேர் வந்து உயிரிழந்து போனாங்கல்ல அந்த மாநாட்டில், டிவிகே மாநாட்டில். அதுக்காக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து என்ன கொஸ்டின் பண்ணாங்கன்னா, ஒரே நைட்டில் நீங்கள் எப்படி 41 பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும், அதோட ரிப்போர்ட் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு என்னமா சொல்கிறாரு, போய் உங்கள் அம்மாட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் கேட்ட கொஸ்டினுக்கு உங்கள் அம்மாட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 2:30 மணிக்கு இப்போ ஃப்ளைட் ஏறி அங்கே வந்து உட்காந்து பார்த்து அதை கேட்குறான். 41 பணத்தையும் விடியறதுக்குள்ளே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மாவில் போய் கேள்றா, அது எப்படி? அதாவது இப்போ 26ல் மறுபடியும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிருவீங்க. அப்போ வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க, ஐயா எங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனையா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி மனு எழுதி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கீழே எழுதி போடுவாங்க, உங்கள் அம்மாட்ட போய் கீழே அப்படின்னு எழுதி போடுவீங்களா? இல்லை ஐயா எங்கள் ஊரில் வந்து கரண்ட் வரமாட்டேங்கயா, பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகலையா, ஸ்கூல் சரியா இல்லைனா அதுவும் உங்கள் அம்மாட்ட போய் கேளு அப்படின்னு எழுதி கொடுப்பீங்களா? என்னங்க ஏங்க இதெல்லாம் மக்களோட கொஸ்டின்ங்க. இதை இவ்வளோ மோசமாக நீங்கள் ரீப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்போ என்னன்னா, இவங்கள பார்த்து கூட சிரிப்பா இல்லை, இவங்களுக்கு ஓட்டு போட உட்கார வைக்கிறாங்களா மக்கள். அவங்க நினைச்சாதான்டா சோக்கர். பாயசம் திமுக, பாயாசம் திமுக. நீ வானேண்ணா, இந்த தேர்தல் முடிட்டேன்டா, என் தலைவன் என்ன சொன்னாலும் சரிடா, உன்னை நார்மலாக கீழ்ச்சி தொங்க விடல, நான் எங்கள் ஆத்தாளுக்கே பிறக்கலடா, ஒரிஜினலாக சொல்கிறேன். இங்கே பாருங்க விஜய், உங்களுக்கு தான் உங்கள் ஒய்ஃபும் கிடையாது, புள்ள குட்டியும் கிடையாது, உங்கள் அப்பா அம்மாவும் கிடையாது, ஒண்டிக்கட்டையாக இருக்கீங்க. அதான் உங்களுக்கு த்ரிஷா கீர்த்தின்னு இருக்காங்களே, அவங்க கூட போய் குஜாலாவாக இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த தேவையில்லாமல் வந்து எங்களை சீண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுனது நான் இல்லை மக்களே. இந்த 200 ரூபா பெருசு தான் பேசியிருக்கான். கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அதை விஜய் கேட்டால் நீங்கள் வந்து திரிச்சான்றீங்க. அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்கிறானுங்கல்ல, பாரு கீர்த்தி, நான் சொல்லவே வேண்டியதில்லை, அத்தனை டேட்டாவும் கையில் வச்சுக்கிறானுங்க.
அதை இவன் நல்ல பிள்ளையாவும் பிறக்கல. அப்பா தன்னை கூட வச்சும் சோறு போடல. கட்டின பொண்டாட்டி கூட இல்லை, பெத்த பொண்ணு கூட இல்லை, அப்பா தாளும் கூட இல்லை. அவ்வளோ பெரிய பங்களால தனியாக படுத்து நின்னா ஆணி பிடுங்க விடா நீ. அதுவும் பார்த்தா நீ பொழுதோடு வேற தாப்பால் போட்டுருக்க. எந்த நிகழ்ச்சியாவது பாரு. இப்போ நம்ம நடத்துகிறோம்ல மணியில், இப்போ பஸ் போனால் என் மயிறு போச்சு, நான் பேசுவேன். பாத்தீங்களா? அதாவது உங்களுக்கு இந்த கட்சிக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா கட்சி கொள்கைகளை நீங்க விமர்சிங்க, ஓகே. இல்லை வந்து அந்த கட்சி பண்ற சில தப்பை வந்து எடுத்து காட்டுங்க, மக்களுக்கு காட்டுங்க, ரைட்டு. அதை விட்டுட்டு அவங்க ஃபேமிலி, குழந்தை குட்டி, ஒய்ஃபு, அம்மா அப்பா, ஏங்க அவர் எப்படினாலும் இருந்துட்டு போட்டுங்க. முதல்ல நீங்க மனுஷனா இருங்க. முதல்ல மனுஷனா பேசுங்க, மனுஷ மாதிரி பேசுங்க. ஆபாச படத்துல கூட ஓரளவுக்கு தான் ஆபாசமா இருக்கு. நீங்க உங்க பேசுறத கேட்கவும் முடியல, பார்க்கவும் முடியல. உங்க விஜய் கொலை பண்ண வர்றேன்னா, கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றேன்னா, இதுல பாதுகாப்பு இல்ல, என் மயிர் இல்ல, பெண்களுக்கு இல்ல. ஏண்டா நான் விஜயை கேட்கிறேன், திருச்சா நாங்க எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பா தானே இருக்குது, பாதுகாப்பா தானே இருக்குது. ஆனா உன் அளவுக்கு என்னால பாதுகாப்பு கொடு. லஞ்சம் வாங்க மாட்டான் இந்த விஜய், லஞ்சத்தை அங்கீகரி போடா. 1.5 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டாத புறம்போக்கு நீ அங்க நோட்டீஸ் அனுப்புறான், அவனை போய் சாப்பிட. எங்க கிட்ட வர எதுக்கும் பயப்பட மாட்டாரான் மயிறு. போடிய 2 நாள் வச்சு திருவினானே சொல்ல. அவன் என்ன பண்ணியிருக்கான்? 42 பேர் செத்து போனா விட்டு ஓடுறவனடா ஒரு ஆம்பளை. வயிறு எரியுதுங்க, மானம் இல்ல. இந்த ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பு கொடுங்க, அப்போது புத்தி வரலான்னு பார்க்கலாம்ல. வேற எவனாலும் சொல்லுங்கடா. செஞ்சேன்னு சொல்றா, இதை தாண்டி ஒருத்தன் செஞ்சேன்னு சொல்றா, இதை தாண்டி ஒருத்தன் செஞ்சேன்னு சொல்றா, செத்து போயிடறா லபடிக்கா பாலுங்களா. நாங்க வந்து 2000 தருவோம். 1000 ரூபாயை தர முடியாதுன்னு சொன்னா நீ 1000 ரூபாய் தர முடியாதுன்னு சொன்னோம்னா எச்எஸ் ஒரு மாதிரி தேர்தல் அறிக்கை சொல்ற, எங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த மானங்கட்ட பொழுது எங்களுக்கு தேவையில்லடா. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா மிஸ்டர் கனிமொழி மேடம் அவர்களே? அது ஒரு பேசுறது பெண்களை என்னத்தம்மா பேசியிருப்பாரு? நாங்களாம் பெண்களுக்கு முன்னாடி சேரை போட்டு உட்கார வச்சோம், ஆம்பளைங்களாம் வீட்டில் முன்னாடி பெண்களை அடிச்சுட்டு இருக்கும் போது, அடிமையா இருக்கும் போது நாங்க தான் பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோன்னு பேசின ஆளுதான் இன்னைக்கு போ பணையர் போ போய் படுப்போ இப்படிலாம் பேசுறீங்க. என்னங்க இது? மக்களே விழித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என் மேலே காட்டாதீங்க. இப்படி பேசினார்ல அசிங்கமாக ஒருத்தர் பொண்ணுங்களை, பெண்களை, இந்த மாதிரி இன்னொருத்தங்க அம்மாங்களை இந்த மாதிரி பேசினாங்களே, அவங்கள வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, அண்டில் தென் பாய்ஸ் யூ, டாட்டா.